அவங்களுக்கு அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. அதனால இதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு அரசு நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாது என அமைச்சர் சிவசங்கர் தாக்கி பேசியுள்ளார். அவங்களுக்கு அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. அதனால இதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. ஒரு 20,000 பேருந்துகளை கொண்ட போக்குவரத்து கழகம் என்றால் தமிழகத்தில் இருப்பதுதான். இப்பொழுதும் 685 பேரை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு டிரைவர் கண்டக்டராக வேலைக்கு எடுத்திருக்கிறோம். புதிதாக 7,200 பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலம் பக்கத்தில் தருமபுரியில் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில் ஒரு 20 புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக ஒரு 300 பேருந்துகள் இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மீதி பேருந்துகள் தயாரிப்பு அங்கே அந்த நிறுவனத்திலிருந்து வர மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. ஒரு 7,200 பேருந்துகளை வாங்கிவிட்டு இப்போ புதிய பணியாளர்களை வேலைக்கு எடுத்துவிட்டு எப்படி தனியார் மயமாக்க முடியும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. எனவே அவர்களுக்கு அரசு நிர்வாகம் அரசியல் தெரியாமல் பேசுகிறார்கள். இந்த இலவசம் கொடுத்த காரணத்தினால்தான் போக்குவரத்துறை இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறது. இந்த இலவசம் என்பது போக்குவரத்துறை செலவு செய்யவில்லை. மகளிருக்கான இந்த இலவச பேருந்து பயணம் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கின்ற நிதியின் காரணத்தினால் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 2,800 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த நிதி வருகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் முதல் தேதி சம்பளம் பெறுகிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.